மன்னாவும் தயவெண்ணில் பெரிதல்லோ இம்மரும் துணையானீரே. மாறவேன் உம்மை நான் என்றுரைத்தவரே, மாறாவும் அன்பால் நிறைத்தீர். மாறவேன் உம்மை நான் என்றுரைத்தவரே, மாறாவும் அன்பால் நிறைத்தீர். ஆம் பிரியமானவர்களே, பரலோகத்திலே 4 இடம் உண்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சியோன். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சியோன் அவர்கள் 144,000 பேர் சியோனுக்கு, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ் புதிய எருசலேம் விசுவாசிகள், ஊழியர்கள், திருமணம் செய்த ஊழியர்கள் எல்லாம் செகண்ட் கிளாஸ். தேர்டு கிளாஸ் புதிய வானம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அதை கடைபிடித்து அது சத்தியத்திலே கரெக்டாக இருந்தவர்கள் தேர்டு கிளாஸ். ஃபோர்த்து கிளாஸ் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஏசப்பாவின் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்திலே கடைபிடித்து நிலைநிற்பவர், அவர்தான் ஃபோர்த்து கிளாஸ். இப்படி பரலோகத்திலே 4 இடம் உண்டு பிரியமானவர்களே. அந்த 4 இடத்திலும் மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்பது சியோன். எல்லாவற்றையும் வெட்டு வெறுத்து கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் தான். மருந்தெடுக்காமல் அவர் மேலவே 100% விசுவாசம் வைத்து, கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து, கர்த்தருடைய சித்தம் ஒருவேளை அவர் எடுத்துக்கொண்டால் மரணிக்க சூழ்நிலை இருந்தாலும் அது இரத்த சாட்சிக்கு ஈக்குவலாகிறது பிரியமானவர்களே. அதனால் சியோன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி புதிய எருசலேம், தேர்டு புதிய வானம், ஃபோர்த்து ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்தின் நிழலிலே வாசம் பண்ணுவார்கள். அதற்கு கீழாக நரகம், வெறிநரகம், பாதாளம். இந்த பூமியிலே தான் பாதாளம் பூமியிலே இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, பாதாளம் வாயை பிளக்கும், அது நரகம் கீழே இருக்கும் என்று. பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் தப்பித்து, அதாவது நாம் ஃபர்ஸ்ட் கிரேடு போக வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அப்போதுதான் செகண்ட் கிளாஸு தேர்டு கிளாஸ் வந்து சேருவோம். நாம் பரலோகத்தில் ஒரு கடைசி இடம் கிடச்சா போதும்னு நினச்சோம்னா அது வழிக்குட்டு கீழே போயிடும் பாதாளத்துக்கு. அதனால் இதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் பெரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரம் வரப்போகிறார். ரகசிய வருகிலே அது கூட்டி சேர்க்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.